ஹலோ மக்களே, இன்ஸ்டாகிராமில் வந்து 100 எப்படி 1 லட்ச ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோ சொல்லி தரப்போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கும் புரியும். அது மட்டும் இல்லை, வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. வாங்க வீடியோ. கைஸ், நான் சக்தி டிஜிட்டல் சக்தியிலேருந்து. ஸோ நான் வந்து ஆன்லைனில் இன்கம் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத சீரியஸாக போட்டிருக்கேன். அந்த வகையில் இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எப்படி பணத்தை ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்ஸ்டாகிராமில் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முடியும். பட் இன்ஸ்டாகிராமில் டேரெக்டாக பணம் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் இன்ஸ்டாகிராம் வந்து உங்களால் அதிகமாக சம்பாதிக்க முடியும். அது லேக்ஸ் ஆஃப் லேக்ஸில் வந்து இப்போ கூட ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க கிரியேட்டர்ஸ். ஸோ அப்படி வந்து பார்க்குறப்ப இன்ஸ்டாகிராமில் இந்த வகையில் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கப்ப உங்களுக்கு வந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸில் இருந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் ரிகார்டிங்காக வரும். ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை போடுறது, இல்லை அவங்களோட மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ஸை வச்சு வீடியோ போடுற மாதிரி பிராண்ட் டீல்ஸில் இருந்து வரும். ஸோ இது மூலிமா உங்களால் 500 to 5000 வரைக்கும் அந்த பீரியட்லேயே உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அஃப்லைட் மார்க்கெட்டிங் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடில் ஏர்ன் பண்ண முடியும்னா அஃப்லைட் தான். ஸோ எல்லா விதத்துலையும் உங்களால் அஃப்லைட் மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். ஒரு டைம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா. ஸோ மறக்காமல் கீழே அஃப்லைட் இருக்கும். ஸோ அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. அந்த அஃப்லைட் மூலமாக வந்து எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் ஃபாலோவர்ஸ் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, ஃபாலோவர்ஸை வந்து உங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னா, ஸோ உங்களால் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து ஃபாலோவர்ஸ் இன்கேஸ் வாங்கினாங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். ஸோ இன்கேஸ் உங்கள் லிங்க் மூலிமா யாரோ ஃபாலோவர்ஸ் வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். இதுதான் அஃப்லைட் மார்க்கெட்டிங். இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன் சொன்னாலே வேறு எங்கேயும் மைண்டு போகும். பட் இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக மந்த்லி உங்களால் வந்து அமௌண்ட் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் அதாவது ஃபாலோவர்ஸ் வந்து உங்களை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி மந்த்லி வந்து உங்களை வீடியோ போட சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனுக்காக மட்டுமே தனியாக வீடியோ போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களால் லேக்ஸில் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ஸோ ஒருத்தருக்கு 400 ஒருத்தருக்கு 200 அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா ஒரு 100 பேர் 100,000 அப்படிங்கிற மாதிரி சேர்ந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இது வந்து லைக் சேலரி மாதிரி. பட் எல்லாராலையுமே சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக ஏர்ன் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. சில பேரால் தான் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் கிஃப்ட். நீங்கள் ஒரு ரீல்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறீங்களா? ஸோ அந்த ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறப்ப வந்து அதிலேருந்து யாராவது கிஃப்ட் சென்ட் பண்ண முடியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் மூலிமா கிஃப்ட்ஸாக சென்ட் பண்ணாங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து செட் ஆஃப் இன்கமாக தான் ஜென்ரேட். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லா யுவர் ஓன் ப்ராடக்ட்ஸ். இன்கேஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராம் மூலியமாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் நீங்கள் ஆல்ரெடி வேறு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க, வேறு ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி பண்ணியிருக்கீங்க, இல்லையா வேறு ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறீங்க, தென் அந்த பிளாட்ஃபார்மில் இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்மில் அதை கொண்டு வந்து உங்களால் லேக்ஸில் ஏர்ன் பண்ண முடியும் சிம்பிளாக. இன்கேஸ் நீங்கள் ஒரு சோப் இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. லைக் சோப் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த சோப்பை எங்கே போய் சேல் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலனா அப்படின்னா ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் உங்கள் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது மூலிமா உங்கள் கிளைண்ட் கிடைக்கும். தென் நீங்களும் லேக்ஸில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீசஸ் செல் பண்ணுறது. இன்கேஸ் உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எடிட்டிங் பண்ண தெரியும், இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்கில் இருக்குது, ட்ராயிங் பண்ணுவீங்க, தம்ப்நெயில் ரெடி பண்ணுவீங்க, வேறு ஏதாவது ரெடி பண்ணி கொடுப்பீங்க, இல்லை ஃப்ரீலான்ஸராக பண்ணுவீங்க அப்படின்னா இதில் வந்து இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம் மூலமா உங்களுக்காக கிளைண்ட்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் கிளைண்ட்ஸை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் வரும். வாட் இஸ் த மெயின் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலிமா உங்களுக்கு இந்த மாதிரியான சைட் வேஸில் இன்கமும் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரண்ட்டாக ஒர்க் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூட் அவுட்ஸ், இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன்ஸ். ஸோ ஒரு சர்டைன் ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் சில பல ஷாப், சில பல பிராண்ட்ஸ் வந்து உங்களை ஷாப்புக்கு விசிட் பண்ணி வீடியோஸ் போட சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் ரிகார்டிங் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட்டு சென்னை மொபைல்ஸ்லேருந்து கூப்பிடுவாங்க, இல்லை ஏதோ ஒரு ஷாப்லேருந்து கூப்பிடுவாங்க, 50 மொபைல்ஸ் சின்ன கடையிலேருந்து கூப்பிடுவாங்க, இல்லை பெரிய கடையிலேருந்து கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்ஸ்லேருந்து பெரிய ஷாப்ஸை வந்து கூப்பிடுவாங்க. உங்களால் அதிகமான அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இன்கேஸ் 500 to 2000, 5000, 10,000 வரைக்கும் கூட ஏர்ன் பண்ணலாம். அவங்க ஃபாலோவர்ஸ் பொறுத்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷிப்பிங். ஸோ ட்ராப் ஷிப்பிங் வந்து அஃப்லைட் மாதிரி தான். ஸோ இதுலேயும் வந்து உங்களோட ஃபாலோவர்ஸை வச்சு தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஃபாலோவர்ஸை வந்து கிராப் பண்ணுறீங்க, அந்த ஃபாலோவர்ஸ் எந்த மாதிரி கிராப் பண்ணுறீங்களோ பொறுத்து தான் உங்களால் ஆன்லைன் இன்கம் ஏர்ன் பண்ணுறதை பொறுத்து. 1 million 2 million வச்சுருக்கவங்க க்ரியேட்டர்ஸ் கூட இப்போ வரைக்கும் நானும் ஏர்ன் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன். ஆனால் 10K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க, அதை விட கம்மியான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்களும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். ஈவன் நான் கூட கம்மியான ஃபாலோவர்ஸ் இருக்கப்பே என்னால் அமௌண்ட் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெய்ட் கம்யூனிட்டி. ஸோ ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறது, லைக் வாட்ஸ்அப், டெலிகிராம் அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணி அது மூலிமா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கிரியேட்டராக ஆக போகிற பட்சத்தில் சில பல இன்டர்வியூஸில் இல்லை சில பல இடத்துல வந்து உங்கள் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடலாம்.
சீஃப் கெஸ்ட்டாக இல்லை கெஸ்ட்டாக இல்லை ஓப்பனராக அப்படின்னு எந்த ஒரு ப்ரோக்ராம்ஸ் வேணால் கூப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி கூப்பிட்றப்போ உங்களால் அதுக்கு சட்டையின் அமௌண்ட் வந்து உங்களால் வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான இன்ஸ்டாகிராம்ஸ்லாம் வாங்க முடியும். இப்போ லைவ் நடந்துட்டு இருக்கிறது நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டிஷர்ட்ஸ்லாம் டிசைன் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதுவுமே ஒரு இப்போ இருக்கிற பாசிபிளானது. ஸோ டிஷர்ட்டை கூட உங்களால் தேவையான மாதிரி டிசைன் பண்ணி ப்ராடக்ட்ஸ் டெண்டரிங் ப்ராடக்ட்ஸை கூட உங்களால் செல் பண்ண முடியும். ஸோ இது மூலியமாக உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ரன் பண்ண முடியும். ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பீப்புள் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து அதிகமான இன்கம்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். என்ன தான் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே சில பல கிரியேட்டர்ஸ்னால மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கான என்னென்ன காரணம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட போகிறீங்க, அதுலேருந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் வந்து கம்யூனிட்டி கைட்னஸ்ன்னு இருக்கும். ஸோ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி நிறைய அக்கௌண்ட் போயிடுச்சு, நிறைய அக்கௌண்ட் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதனால அப்படின்னா ஏஐ வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஒர்க் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் ஏஐ இருக்குது. ஸோ அந்த ஏஐ வந்து நீங்கள் போட்டிருக்க வீடியோஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற பேஜஸ் வந்து ஏஐ போட்டுன்னு நினச்சது அப்படின்னா அது வந்து டிசேபிள் பண்ணுறோம், சஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரேர் ஆப்ஷன் இல்லை, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அதனால அது ஒரு ட்ராபேக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோஸ் போடுறப்ப வந்து ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கணும். நிறைய இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஏதோ ஒரு விஷயத்த வந்து உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்குது அப்படின்னா அது இன்ஸ்டாகிராம் மூலமாக வேறு ஒரு பிளாட்ஃபார்மில் இப்போ நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிருக்கீங்க, இல்லை டெலிகிராமில் ஒரு பேஜ் வச்சுருக்கீங்க. ஸோ அங்கே இருக்க இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வேறு வழியை கூட ஏர்ன் பண்ண முடியும். ஸோ யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க, இல்லை டெலிகிராமில் ஒரு பேஜ் வச்சுருக்கீங்க, இல்லை வேறு ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்கீங்க, அதுக்கு நீங்கள் வந்து ஆடியன்ஸை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சினா இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுற மூலிமா இந்த டிராஃபிக் யூஸ் பண்ணி அதுலேயும் உங்களால் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது இன்ஸ்டாகிராம் மூலமா. அது மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. அண்ட் நீங்கள் ஃபுல் டைமாக பண்ண போகிறீங்களா, பார்ட் டைமாக பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் யூடியூப் பற்றி சொல்கிறேன். இன்ஸ்டாகிராம் பற்றி உங்களுக்கு யாராவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஸான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஸ்டாகிராமை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளைன் எப்படி மானிட்டேஷன் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங், இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் மானிட்டேஷன் ஆகணும், அவ்வளோதான் மானிட்டேஷன் ஆகணும்னு கிடையாது. உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் ஈஸியாக இன்கம் ஏர்ன் பண்ண முடியும், ஈஸியாக கொலாபரேஷன் மூலமாக ஏர்ன் பண்ண முடியும், ஈஸியாக அப்டேட் மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். நிறைய வழிகள் இருக்குது. ஸோ அந்த வழியில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் டிஜிட்டல் சக்தி.